ஆம்பூர் அருகே 7 கிராமங்கள் இணைந்து நடத்தும் பிரசித்தி பெற்ற ஏரிக்கரை சுயம்பு சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் பூங்கரக ஊர்வலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பெண்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேற அங்க பிரதட்சணம் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். பூங்கரகம் கோவில் வந்தடைந்த போது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் தள்ளுமுள்ளு. பக்தர்கள், கோவில் நடை வியாபாரிகள் கடும் அவதி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பம் ஏரிக்கரை பகுதியில் சுயம்புவாக எழுந்தருளி அமைந்துள்ள அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன் திருக்கோவில் திருவிழா தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெறுகிறது. முதல் நாளான நேற்று அம்மனுக்கு பொங்கல் வைத்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற ஆடு, கோழிகளை பலியிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து 2வது நாளான இன்று கரக கோவிலில் இருந்து பூங்கரகம் ஊர்வலமாக புறப்பட்டு ராஜவீதி, சந்தைக்கடை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக ஏரிக்கரை கோவில் வந்தடைந்தது. இதில் சுற்றுவட்டார 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா மாநிலத்தில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள், பொதுமக்கள் கரகத்தின் மீது உப்பு, மிளகு, பொரி ஆகியவற்றைகளை போட்டு வழிபட்டனர். மேலும் பூங்கரகம் கோவில் அருகே வந்தடைந்த போது விழா குழுவினர் போதுமான ஒத்துழைப்பு அளிக்காமல் அறநிலையத்துறையினரின் அலட்சியத்தால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு காவல்துறையினர் கட்டுப்படுத்த முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டனர். மேலும் கோவில் நடை அருகே கடை வைத்திருந்த வியாபாரிகள் பொருட்களும் சிதறி அவர்கள் அன்றாட வாழ்வும் பாதிக்கப்பட்டது. மேலும் கடந்த ஆண்டுகளை விட திருவிழாவிற்காக வைக்கப்படும் கடைகள் மற்றும் வாகன நிறுத்துமிடங்களுக்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் அதிக தொகை ஏலம் விடப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் கடை வியாபாரிகள் 10 மற்றும் 20 ரூபாய் பொருட்களை 50 ரூபாய்க்கும், 50 ரூபாய் பொருட்களை 100, 150 ரூபாய்க்கும் என விற்பனை செய்ததால் பொதுமக்கள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகினர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருக்கோவில் ஊர் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் இலவசமாக சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சென்ற நிலையில் தற்போது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டிற்கு வந்த பிறகு 500, 1000 இல்லாமல் கோவிலுக்கு சென்று வர முடியவில்லை எனவும், கட்டுப்பாடோடு நிம்மதியாகவும் கோவில் சென்று வர முடியவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர்.